ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா கார்த்திக் சேனல். களி ரெசிபி இது 2வது பார்ட்டுங்க. நான் வந்து நொய் எடுத்திருக்கேன். அரிசி நொய் 1/2 டம்ளர் போட்டிருக்கேன். இது நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இது 2வது மெத்தடுங்க. இது களிக்கின்றது ராகி களி. அரிசி கழுவி எடுத்துகிட்டு 3/4 சொம்பு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை வந்து ஸ்டவ்வில் வச்சு விசில் வச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமே சேனல் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விசில் போட்டுக்கலாம். ஒரு 4-5 விசில் வருத்துங்க. வந்ததும் நிறுத்திட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதில் பாருங்கள், இன்னும் தண்ணி இருக்குது. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அரிசி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது வந்து அரிசி கம்மியாக இருக்கும், மாவு கொஞ்சம் நம்ம சேர்த்தி போடுற மாதிரி இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்கும், கெட்டியாக இருக்காது, நல்லா தளதளான்னு இருக்கும். கொஞ்சோண்டு மாவு எடுத்துக்கலாம். அந்த மாவில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். தண்ணி போல் கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்துட்டு அந்த அரிசி வெந்து வருது பாருங்கள், அதில் இதை சேர்த்திடலாம். கரைச்ச இதை சேர்த்திடலாம். ஃபஸ்ட்டு செஞ்ச களியும் நான் இதோடு இன்க்ளூட் பண்ணுறேங்க. கொஞ்சம் மாவும் இதோடு சேர்த்திக்கலாம். மாவு நல்லா கொதிக்கணுங்க, அப்போ தான் பச்சை வாசனை போகும். இது 2வது மெத்தடு. ஃபஸ்ட்டு மெத்தடும் இதோடு இன்க்ளூட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதித்த உடனே இது நம்ம ஸ்டவ்லேயே வச்சு கிண்டிக்கலாங்க. நல்லா கட்டிக்கிட்டு எதுவும் வராதுங்க, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அல்வா மாதிரி நல்லா இருக்குங்க. இது பதம் இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்குங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இது ஈஸியாக செஞ்சிடலாம். ஈஸியஸ்ட் ரெசிபி இது. பாருங்கள், அவ்வளோதான், களி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா இருக்குது. இது வந்து நம்ம இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். அந்த கோலில் இருக்கிறதெல்லாம் நம்ம இது பண்ணி விட்டுட்டு ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம். பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா இருக்குது. எனக்கு 3/4 டம்ளருக்கு 3 உருண்டை வந்ததுங்க, நார்மல் சைஸில். ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சுற்றி விட்டுட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்யூ. பாய். See you.